இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்துதல் 2 மற்றும் 3 அத்தியாயங்களில் இயேசு சொன்னார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு. இதை அவர் 7 முறை சொன்னார். நம்மால் மேற்கொள்ள முடியாது என்றால் இயேசு ஏன் ஜெயம் கொள்வோம் என்று கூறுகின்றார்? கேள்வி என்னவென்றால், நீங்கள் இயேசுவை நம்புகிறீர்களா அல்லது பிசாசை நம்புகிறீர்களா? கிரகரி ரஸ்புட்டின் என்ற ஒரு கெட்ட கதாபாத்திரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. பைத்திய துறவி என்று அவர் அழைக்கப்படுகிறார். அவர் ஒரு ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் விசுவாசியாக தன் வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் அவர் ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டார். ரஷ்யாவின் முக்கிய நகரங்களான செயின்ட் பீட்டர்ஸ்பர்கையும் மாஸ்கோவையும் சென்றடைந்ததும் தன்னையே ஒரு புனிதர் என்று அறிவித்தார். அவர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அந்நாளில் இருந்த உயர் சமுதாயத்தில் ராஜா மற்றும் அவரது குடும்பத்தினருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது. 2ஆம் சர் நிக்கலஸ் ரோமனோவ் குடும்பம் 300 ஆண்டுகளாக ரஷ்யாவை ஆண்டு வந்த ஒரு பெரும் வம்சாவழி என்று சொல்லலாம். அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுக்கு இரத்த சோகையுடன் போராடிய அலெக்சி என்ற மகன் இருக்கிறான். அப்போது ரஸ்புட்டின் அவனை குணப்படுத்த முடியும் என்று கூறினார். அந்த சிறுவனை ஹிப்னாட்டிக் மயக்க நிலைக்குள் ரஸ்புட்டின் செலுத்திய போது அவன் தெரிந்தது போல் காட்சி அளித்தது. என்ன நடந்தது என்று அவர்களுக்கு சரியாக தெரியவில்லை. சிறுவன் இரத்தப்போக்குடன் போராடின போதெல்லாம் அந்த மயக்க நிலை அவனுக்கு ஓய்வு கொடுத்தது. அவன் தொடர்ந்து சோகையால் பாதிக்கப்பட்டிருந்ததால் அந்த குடும்பம் புட்டினை கூடவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினார்கள். அவருக்கு கிடைத்த கவனத்தையும் அங்கீகாரத்தையும் அவர் அனுபவித்தார். பத்திரிகை செய்திகளில் வர ஆரம்பித்தார். எல்லோரும் அவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். பல மாதங்கள், ஆண்டுகள் கழித்து அந்த குடும்பத்தை ஆக்கிரமித்து குடும்பத்தை கையாண்டு அந்த மாநிலத்தின் விவகாரங்களை கட்டுப்படுத்த துவங்கினார். மேலும் 1ஆம் உலகப் போரின் போது சர் நிக்கலஸ் மோசமான இராணுவ முடிவுகளை எடுப்பதற்கு அவரது தவறான ஆலோசனைகள்தான் காரணம் என்று அவரது அரசவையில் இருந்த பலரும் நம்பினர். இறுதியில் கம்யூனிஸ்டுகள் அந்த மன்னர் மற்றும் அவரது ஆட்சியை தூக்கி எறிந்தனர். அதற்கு காரணம் ரஸ்புட்டின் கொடுத்த மோசமான ஆலோசனைகள் என்று கண்டறியப்பட்டது. ரஸ்புட்டின் படுகொலை செய்யப்பட்டார். கம்யூனிஸ்டுகள் ரோமனோவ் குடும்பத்தினரை கைது செய்தனர். இறுதியில் அவர்கள் அனைவரும் கொலை செய்யப்பட்டனர். அதனால் தவறான ஆதாரங்களை நம்புவதிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆடுகளை வஞ்சிப்பதற்காக ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்தான் பிசாசு என்பதை நாம் ஆழமாக மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதை என்றும் மறக்கக்கூடாது. அந்த தந்திரத்தில் அவன் மிகவும் கெட்டிக்காரன். கிறிஸ்தவர்கள் பிசாசை நம்பும்போது அது ஒரு முரண்பாடாக தோன்றும். நம்பாததினால்தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பலர் கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்புகிறார்கள், ஆனால் தவறான ஆதாரத்தை அவர்கள் நம்புகின்றார்கள். மத்தேயு அத்தியாயம் 7 இயேசு சொன்னார், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை, அக்கிரமச் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். விசுவாசிகள் தேவ சத்தத்தை கேட்கிறோம் என்று எண்ணினார்கள். தவறான சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். காலத்தின் முடிவுக்கு செல்லுங்கள். வெளிப்படுத்துதல் 12 பாருங்கள். பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம், அது யார்? பிசாசு, சாத்தான். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட பலர் உள்ளனர். வெளிப்படுத்தல் 19:20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, அவனுடன் கள்ள தீர்க்கதரிசியும் பிடிபட்டான். கடைசி நாட்களில் பல கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள் என்று இயேசு எச்சரிக்கிறார். மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசி. இப்போது வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பல எச்சரிக்கைகள் கிறிஸ்தவர்கள் எதிரியை நம்பிவிடக்கூடாது என்கிறது. ஏனென்றால் அவன் ஒரு ஏமாற்றுக்காரன். இப்போது நான் விளக்க விரும்பும் குறிப்புகளுக்கு ஓர் வார்ப்புருவையாக பயன்படுத்த விரும்பும் நிகழ்வு எண்ணாகமம் புத்தகத்தில் காணப்படுகின்றது. என்னுடன் சேர்ந்து 13ஆம் அத்தியாயத்திற்கு திருப்புங்கள். இங்கு செய்திக்கான தளத்தை நான் அமைக்கப் போகிறேன். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம். இங்கே இஸ்ரவேல் பிள்ளைகள் யோர்தான் நதியின் எல்லைகளில் இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் தேவனின் திட்டம் என்னவென்றால், எகிப்திலிருந்து அவர்களை விடுவிப்பதுதான். அவர் சீனாய் மலைக்கு செல்லும் வழியில் சீனாய் மலையில் அவர்கள் 10 கட்டளைகளை பெற்றனர்.
ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான அறிவுரைகளை தேவன் கொடுத்தார். தேவாலயத்தை கட்டினார்கள். ரட்சிப்பின் திட்டத்தை நன்கு புரிந்து கொண்டு வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் வழியில் சில கவனச்சிதறல்கள் இருந்தன. தவறு நடந்துவிட்டது. அவர்கள் எல்லைகளை அடைந்தவுடன் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தின் வாசலில் யோர்தான் நதியோரம் நின்று ஆற்றின் அக்கறையை பார்த்து தேசத்தை பார்த்தார்கள். அது அவர்களின் கை கட்டிய தூரத்தில் இருக்கிறது. இதை மறந்து விடாதீர்கள். தேவன் அதை அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணியிருந்தார். ஆனால் அவர்கள் வாக்குறுதியை சந்தேகிக்கத் தொடங்கினர். உங்களுக்கு தெரியும், நீண்ட காலமாக அங்கு யாரும் செல்லவில்லை என்று மோசேவிடம் சொன்னார்கள். அதாவது, நீங்கள் அதை பற்றி யோசியுங்கள். அந்த நேரத்தில் யாக்கோபு குடும்பத்தினர் 200 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கிருந்து வெளியே வந்தபோது வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு எகிப்திலிருந்து விடுமுறைக்கு கூட யூதர்கள் யாரும் சென்றதாக எந்த பதிவுகளும் இல்லை. அவர்கள் அந்த நிலத்தை 2 நூற்றாண்டுகளுக்கு மேல் பார்க்கவில்லை. அதனால் அவர்கள் சொன்னார்கள், இந்த நிலத்தை நாங்கள் கைப்பற்றப் போகிறோம் என்பது எங்களுக்கு தெரியும். எகிப்திலிருந்து வெளியே வந்த 2 மில்லியன் மக்கள்களில் யாருக்கும் அதை பற்றி தெரியாது. நாம் சில உளவாளிகளை அனுப்பி உளவு பார்க்க வேண்டும் என்றார்கள். தேவன் அவர்களுக்கு அனுமதி அளித்தார். எண்ணாகமம் 13 படிக்கும்போது அது முதலில் தேவனுடைய யோசனை போல் தோன்றுகிறது. நீங்கள் உபாகமம் அத்தியாயம் 1 வாசிக்கும் போது மேலும் அது கூறுகிறது, ஜனங்கள் வந்து மோசேயிடம் சில உளவாளிகளை அனுப்புவோம். அவர்களுக்கு மாறுபட்ட சிந்தனை வரத் தொடங்கியது. அந்த தேசத்திற்குள் சென்று உளவு பார்த்தனர். வசனம் 21 அத்தியாயம் 13. அவர்கள் போய் சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். ஏனாக் இந்த ராட்சச அரசர். அவருக்கு 13 அடி நீளத்தில் ஒரு படுக்கை இருந்தது. மனதில் வையுங்கள், கோலியாத்தின் உயரம் 9.5 அடிதான். எனவே இவர் ராட்சதர்களின் ராட்சசன். பின்பு எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சக் கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலையின் நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது. மேலும் அவர்கள் 40 நாட்களுக்கு பிறகு நிலத்தை உளவு பார்த்துவிட்டு திரும்பினர். இப்போது நான் இங்கே நிறுத்தப் போகிறேன். 2 உளவாளிகளுக்கும் மற்ற 10 உளவாளிகளுக்கும் இடையில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அந்த நிகழ்வு எப்போது நிகழ்ந்தது என்றால், அவர்கள் யோர்தான் நதியை கடந்து சென்ற பிறகு அவர்கள் பார்த்த முதல் பெரிய நகரம் எரிகோ. யோசேப்பு காலேபு கூறினார்கள், அனைத்து பனை மரங்களையும் பாருங்கள், பேரிச்சம் பழங்களின் அளவை பாருங்கள், ஊற்றுகளை பாருங்கள். அது எலிசாவின் ஊற்று என்று அறியப்பட்டது. கேரனும் நானும் இந்த வருடம் இஸ்ரேல் நாட்டுக்கு சென்றிருந்தோம். இது ஏதேன் தோட்டம் போன்று இருந்தது என்று சொன்னார்கள். அழகாக இருக்கிறது. ஆனால் உளவாளிகளில் 10 பேர், உங்களுக்கு பித்து பிடித்து விட்டதா? இந்த சுவரை பாருங்கள். தடிமனாகவும் உயரமாகவும் கோட்டையாகவும் இருக்கும் சுவர்களை கொண்ட ஒரு நகரத்தை நாம் எப்படி வெல்ல முடியும்? கதவின் அகலத்தை முதலில் பாருங்கள் என்றனர். நம்மால் இப்படிப்பட்ட ஒரு கோட்டையை கைப்பற்ற முடியுமா? அதற்கு இந்த 2 மாத்திரம் சொன்னார்கள், எப்படி என்று எங்களுக்கு தெரியாது. அது தேவனுடைய பிரச்சனை. அதை தேவன் பார்த்துக் கொள்ளுவார். நீங்கள் எல்லா அற்புதங்களையும் மறந்து விட்டீர்களா? எகிப்தின் மீது 10 வாதைகள் விழுந்து 1 வருடம் கூட ஆகவில்லை. பெரிய சாம்ராஜ்யத்தை வென்றிருந்தார்கள். யோசுவா காலேபு சொன்னார்கள், தேவன் அதை எப்படி செய்ய போகிறார் என்று தெரியாது. ஆனால் அவர் தேவன். அவர் அதை கட்டாயம் செய்வார். நம் ஆண்டவரை நம்புவோம். இது வாக்கு பண்ணப்பட்ட தேசம். அவருடைய வாக்குறுதியை நாம் நம்புவோம். 10 பேர் நாம் வெற்றி பெற வழியே இல்லை என்றனர். அவர்கள் அகிமான் என்னும் ராட்சதர்கள் வாழும் எபிரோன் பகுதிக்கு சென்று அங்கு புதர்களில் மறைந்து பார்த்தார்கள். அந்த ராட்சதர்கள் நுழைவாயிலுக்குள் நுழைவதையும் வெளியே வருவதையும் கண்டார்கள். நாங்கள் அவர்களின் பார்வையில் வெட்டுக்கிளிகள் போல் இருக்கிறோம் என்றார்கள். ஆமாம், வெட்டுக்கிளிகள் போல இருக்கிறோம் என்றார்கள். காலேபு சொன்னார், அருமை. கைகளை வைத்தே இந்த வளமான மண்ணை உழுகிறார்கள். அவர் கூறினார், இங்கு எது வேண்டுமானாலும் வளரும். இது மிகச்சிறந்த ஒரு இடம். தெற்கு பகுதியில் இருக்கும் நீரூற்றுகளை பாருங்கள். இந்த ஒலிவ மரங்களின் உயரத்தை பாருங்கள் என்றார். காலேபும் யோசுவாவும் என்ன ஒரு அழகான நாடு என்று நினைத்துக் கொண்டிருந்தனர். மற்றவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு புத்தி குழம்பி விட்டதா? நம்மால் ஒரு ராட்சசர்களின் தேசத்தை வெல்ல முடியுமா? எகிப்தில் இப்படி யாரையும் நான் பார்த்ததில்லை. இவர்கள் சொன்னார்கள், அது தேவனுடைய பிரச்சனை என்றார்கள். இப்படிப்பட்ட வாக்குவாதங்கள் நடந்து கொண்டே இருந்தது. 40 நாட்களாக ஒவ்வொரு இடமாக சென்றபோது 10 பேர் தடைகளை மாத்திரம்தான் பார்த்தார்கள். அவர்களில் 2 வாக்குத்தத்தத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். 2 பெரும்பான்மையினரின் அவநம்பிக்கையால் சோர்வடைய மறுத்தனர். பெரும்பான்மையினரின் அவநம்பிக்கையால். இப்போது அவர்கள் அனைவரும் தேவாலய உறுப்பினர்கள்.
அவர்களில் 2 தேவனால் எல்லாம் கூடும் என்று நம்பினார்கள். ஆனால் 10 பேர் அதை நம்பவில்லை. அவர்களில் 10 பேர் பிசாசை நம்பினார்கள். பிசாசு அவர்கள் மனதில் எப்போதும் சந்தேகத்தையும் பயத்தையும் பேசிக்கொண்டே இருந்தான். நண்பர்களே, எங்கும் செல்ல வேண்டாம். இன்றைய விளக்க காட்சியை முடிக்க இன்னும் சற்று நேரத்தில் திரும்பி வருவோம். இருண்ட கடலின் நடுவில் இருப்பது எப்படி இருக்கும் என்பதை உங்களால் சற்று கற்பனை செய்து பார்க்க முடியுமா? உங்களை சுற்றி பசியோடு இருக்கும் சுறாக்கள் இருக்கிறது. ஒரு ஹெலிகாப்டர் வந்தால் நீங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள். எங்களிடம் இதை பற்றி ஒரு ஆய்வு இருப்பதை பற்றி நீங்கள் அறிவீர்கள். அது ரட்சிப்பை பற்றி பேசுகிறது. ரட்சிப்பை பற்றிய பெரிய கேள்விக்கு நாம் பதிலளிப்போம். ரட்சிக்கப்படுவதை பற்றி நான் என்ன செய்ய வேண்டும்? என் இருதயத்தில் நான் எவ்வாறு சமாதானம் பெறுவது? வெற்றிகரமான வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது? எனது பகிர்வு மற்றவர்களுடனான நம்பிக்கை. உங்கள் இலவச நகலை பெற உங்கள் திரையில் தொலைபேசி எண்ணை அழைக்கவும், சலுகை எண் 303 என குறிப்பிடவும் அல்லது வலை முகவரியை பார்வையிடவும். இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு உறுதியாக உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பி வருவோம். தேவனின் வார்த்தையிலிருந்து சில அற்புதமான உண்மைகளை கற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு பழைய கதை. இன்று நமக்கு இதோடு எந்த தொடர்பும் இருக்காது, இல்லையா? அதனால் 40 நாட்களுக்கு பிறகு அவர்கள் திரும்பினர். இது 25வது வசனம். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். வசனம் 26. அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் தொலைநோக்கி வழியாக பார்க்கிறார்கள். அவர்களிடம் அந்நாளில் தொலைநோக்கிகள் இல்லை. விடிமேல் வழி வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஒற்றர்கள் திரும்புவதற்காக காத்திருக்கிறார்கள். இறுதியாக அவர்கள் வெகு தூரத்தில் சில உருவங்கள் வருகிறதை கண்டார்கள். அவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி எக்காலத்தை ஊதினார்கள். சபையோர் அனைவரும் திரண்டு வந்தார்கள். அவர்கள் உறவு அறிக்கையை கேட்க ஆர்வமாக இருந்தார்கள். அவர்கள் 1 மாதத்திற்கு மேலாக காத்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசிக்கும் இந்த தருணத்திற்காக தான் நாங்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகிறோம். ஒரு காணொளி, ஒரு செய்தித்தாளின் மூலம் இந்த தேசத்தை குறித்து அறிவதற்கு ஒப்பான ஒரு வழி. அதனால் அவர்கள் திரும்பி வந்தவுடன் அனைத்து மக்களும் கூடினார்கள். அவர்கள் 2 அந்த 10 பேரை விட வேகமாக வந்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். சிறிது நேரம் கழித்துதான் அறிக்கை மாறத் துவங்குகிறது. மோசே, ஆரோன் மற்றும் இஸ்ரவேல் புத்திரராகிய அனைத்து சபையினரிடமும் வந்து சேர்ந்தனர். மேலும் அவர்கள் நிலத்தின் கனிகளை காண்பித்தனர். யோசுவாவும் காலேபும் தான் அவர்கள் என்று நினைக்கிறேன். திராட்சை குலை 2 பேர் இடையில் கொண்டு செல்லப்பட்டது. 10 பேர், நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இதை நாம் ஒருபோதும் சாப்பிடப் போவதில்லை என்றார்கள். ஆனால் காலேபு மற்றும் யோசுவா, நாம் இதை மக்களிடம் காட்ட வேண்டும் என்றார்கள். நண்பர்கள் அவ்வளவு எதிர்மறையாக இருந்ததை அறிந்தபடியால் திராட்சை பழங்கள் மற்றும் அத்திப்பழங்கள் ஈக்களால் சூழப்பட்டிருக்கலாம். அதை அவர்கள் சுமந்து கொண்டு அவருடைய நண்பர்களை முந்திக் கொண்டு ஓடினார்கள். மேலும் அவர்கள் பாமெல்லோ பழம், மாதுளை மற்றும் பேரிச்சம் பழங்களையும் தங்கள் பைகளில் வைத்திருக்கலாம். யோசுவா மற்றும் காலேபு அந்த நிலத்தின் கனியை பற்றி யோசிக்கிறார்கள். அவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்கள் உளவு பார்த்த அறிக்கையை கொண்டு வருகிறார்கள். 27வது வசனத்தை பார்ப்போம். இது காலேபு மற்றும் யோசுவா சொன்னது. அவர்களிடம் சொன்னார்கள், நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. கூடியிருந்த அனைவரும் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். திராட்சை பழங்களை பகிர்ந்து பரிமாறிக்கொண்டார்கள். இதை எடுத்துக் கொள்ளுங்கள், சாப்பிடுங்கள் என்று பரிமாறிக்கொண்டார்கள். கூடியிருந்த அனைவரும் சந்தோஷமாய் மகிழ்ந்து நேர்மறை சிந்தனையோடு இருந்தபோதுதான் மீதி இருந்த 10 உளவாளிகளும் மெதுவாக வந்தார்கள். இங்குதான் பெரும்பான்மை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. இன்று சிறுபான்மை அறிக்கை வேண்டுமா அல்லது பெரும்பான்மை அறிக்கை வேண்டுமா என்று தீர்மானியுங்கள். பெரும்பான்மையான அறிக்கை என்னவென்றால், அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, காலேபு மக்களை அமைதிப்படுத்தினார் என்கிறது. இறுதியாக 10 பேர் வந்து சேர்ந்தபோது என்ன சொன்னார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? எல்லோரும் அரக்கர்களாகவும் அவர்களின் பட்டணங்கள் மதில் சுவர்களால் கட்டப்பட்டதாகவும் இருக்கிறது என்று கூறினார்கள். அவர்கள் பயிற்சி பெற்று போருக்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியும். அங்கு அரக்கர்கள் வாழ்கிறார்கள் என்றார்கள். அவர்களிடம் சொல்லுவதற்கு நல்ல செய்தியே இல்லை. 2ஆம் பகுதியில் சொல்லுவதற்கு எந்த நல்ல செய்தியும் இல்லை. மக்களுடைய கருத்து மாறுவதையும் மக்கள் சோர்வடைவதையும் காலேபு கண்டு அவர்களை அமைதிப்படுத்தினார். நான் சொல்வது இந்த முழு கதையின் சாராம்சம். இந்த பகுதியை நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். வசனம் 30, எண்ணாகமம் 13 வசனம் 30. அப்பொழுது
காலேபு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போவோம் என்றார். அதை சுதந்திரம் என்று மாத்திரம் சொல்லாமல் அதை இன்றே சுதந்திரிப்போம் என்று சொன்னார். 40 நாட்கள் பயணமாக சென்று இப்பொழுதுதான் திரும்பி வந்திருக்கிறார்கள். அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். எதன் அடிப்படையில் கூறினார்? அவரால் எப்படி அதை சொல்ல முடிந்தது? அந்த ஆண்டு முழுவதும் நடந்த காரியங்களின் அடிப்படையில் அவர் சொன்னார், தேவன் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். தேவன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். எகிப்தியர்கள் தான் பிரமிடுகளை கட்டின புத்திசாலிகள். ஆனால் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் தேவன் எகிப்தியர்களை வென்றார். இது தேவனுக்கு ஒரு சவாலே இல்லை. நம்மால் இதை செய்ய முடியும் என்றார். கடந்த கால ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் தேவனை நம்பினார். தேவன் நமக்கு விசுவாசம் வேண்டும் என்று விரும்புகிறாரா? குருட்டு நம்பிக்கை வேண்டும் என்று விரும்புகிறாரா? அனைத்து உண்மையான விசுவாசமும் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டது. கோலியாத்தை வீழ்த்த முடியும் என்று தாவீது எப்படி நினைத்தார்? சவுலிடம் அதை சொன்னார் இல்லையா? நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு கரடி வந்தது. நான் கரடியை துரத்தி கொண்டு சென்றேன். நான் அதை அடித்துக் கொன்றேன். பின்னர் ஒரு சிங்கம் வந்தது. அதையும் துரத்தி கொண்டு சென்றேன். அதை அடித்தேன், கொன்றேன். கோலியாத் கரடி சிங்கம் போல் இருப்பார் என்று நம்புகிறேன். என்னை விட பெரிய வலிமையான விலங்குகளை கொல்ல தேவன் என்னை பயன்படுத்த வேண்டும். தேவனின் உதவியுடன் ராட்சதனை கொல்ல முடியும். ஆகவே தாவீதிடம் அனுபவம் இருந்தது. தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் ஆதாரம் கொடுத்திருக்கிறாரா? உங்களுக்கு வெற்றிகளை கொடுத்தாரா? உங்கள் ஜெபங்களுக்கு தேவன் பதிலளித்ததுண்டா? விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு காலேபு கூறினார், நம்மால் முடியும். அவர் ஒருவித பகுத்தறிவற்ற உணர்ச்சிகரமான நிலையில் அப்படி பேசவில்லை. அவர் கூறினார், நாம் இதுவரை பெற்ற அனைத்து விடுதலைகள் மற்றும் நாம் பெற்ற வெற்றிகளின் அடிப்படையில் நான் என் நம்பிக்கையை தேவன் மீது வைக்கிறேன். அமலேக்கியர்கள் அவர்களை வனப்பகுதியில் தாக்கினர். அப்போது மோசேவின் கைகளை யோசுவா பிடித்தபோது அவர்கள் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றார்கள். அந்த முன் அனுபவம் இருந்தது. தேவன் நமக்கு வெற்றியை கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் மற்ற 10 உளவாளிகளும் நம்மால் முடியாது என்று சொன்னார்கள். நம்மால் முடியுமா அல்லது முடியாதா? எது? அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாமும் இருக்கிறோம். அவர்கள் அனைவரும் திருச்சபை தலைவர்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அது உண்மைதானே? இன்று நாம் நம் வாழ்வில் எதிர்கொள்ளும் அரக்கர்கள் யார்? அமலேக்கியர்கள், ஹிட்டியர்கள், ஜெபூசியர்கள், கானானியர்கள், எமோரியர்கள், எனாக்கியர்கள் ஆகியவர்களை எதிர்த்து நாம் போரில் ஈடுபட்டுள்ளோமா? நமது எதிரி பிசாசு இல்லையா? பல ரூபங்களில் வருகிறான். நாம் வெறும் மன்னிக்கப்பட்டவர்கள், நம்மால் எதையும் மேற்கொள்ள முடியாது என்று சிலர் நம்புகின்றார்கள். நம்மால் ஜெயிக்க முடியும் என்று சிலர் நம்புகின்றார்கள். வெளிப்படுத்துதல் 2-3 அத்தியாயங்களில் இயேசு சொன்னார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அவர் அதை 7 முறை சொல்கிறார். நம்மால் மேற்கொள்ள முடியாது என்றால் இயேசு ஏன் ஜெயம் கொள்வோம் என்று கூறுகிறார்? கேள்வி என்னவென்றால், நீங்கள் இயேசுவை நம்புகிறீர்களா? சொல்லுங்கள், நீங்கள் இயேசுவை நம்புகிறீர்களா அல்லது பிசாசை நம்புகிறீர்களா? வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சந்நிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் என்கின்றார். யூதா தன்னுடைய புத்தகத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறார். உங்களை வழுவாமல் காக்கக்கூடியவரிடம் உங்களையே நீங்கள் ஒப்புக் கொடுங்கள் என்கின்றார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை இஸ்ரேலின் பிள்ளைகள் இறுதியில் எப்படி சுதந்திரித்தார்கள்? ஒவ்வொரு நாளும் சுதந்திரித்தார்கள். ஒரே நாளில், ஒரே வாரத்தில், ஒரு மாதத்தில் நடக்கவில்லை. ஒரு வருடத்திற்கு மேலானது, பல ஆண்டுகள் ஆனது. அதை சுதந்திரித்தார்கள். அவர்கள் பிசாசுடன் போராடிய யுத்தத்தில் எப்படி வெற்றி பெற்றார்கள்? இவ்வழியிலேதான் அனுதினமும் வெற்றி பெற்றார்கள். சில நேரங்களில் ஒரு சோதனை வரும்போது அதை எதிர்த்து நின்றார்கள். ஒரு வெற்றியிலிருந்து இன்னொரு வெற்றி. உங்களால் முடியும். இப்போது கானானியர்கள் ஆயுதங்களை வைத்திருந்தார்கள் என்பது உண்மையா? ஆமாம். அவர்களின் நகரங்கள் சிறப்பாக பலப்படுத்தப்பட்டதா? ஆமாம். அங்குள்ள மக்கள் உடல் ரீதியாக பெரியவர்களாகவும் வலிமையாகவும் இருந்தார்களா? ஆமாம். மக்கள் அங்கு ஏராளமாக இருந்தார்களா? ஆமாம். நீங்கள் தேவனோடு சேர்ந்து யுத்தம் செய்யும் போது இதெல்லாம் ஒரு பொருட்டா? இல்லை. ஏனென்றால் உங்களில் ஒருவர் 1000 பேரை துரத்த முடியும் என்று வேதாகமம் கூறுகிறது. இதனால் தான் யோசுவா, மன்னிக்கவும், யோனத்தானும் அவரது கவசம் தாங்கியவரும் பிலிஸ்தியர்களுக்கு எதிராக சென்றபோது வெற்றி பெற முடிந்தது. அவர் சொன்னார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் இருவரும் 20 பேருக்கு எதிராக சென்று வெற்றி பெற்றனர். தேவன் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவர் எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் அவர் பெரும்பான்மையில் இருக்கிறார். எனவே நாம் முடிவு செய்ய வேண்டும், நாம் தேவனை நம்பப் போகிறோமா இல்லையா என்று. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தேவனின் மேல் உள்ள விசுவாசத்தினால் பிழைப்பான். உங்களால் எல்லாவற்றையும் காண முடியும் என்றால் அதற்கு விசுவாசம் தேவையில்லை.
தேவனுடைய வல்லமையின் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு விசுவாசம் முக்கியமானது. எஃப்.பி. மேயர் கூறினார், அவநம்பிக்கை நமக்கும் தேவனுக்கும் இடையே நம் சூழ்நிலைகளை கொண்டு வருகிறது. ஆனால் விசுவாசம் நமக்கும் நமது சூழ்நிலைகளுக்கும் இடையே தேவனை வைக்கிறது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும்போது நீங்கள் ஒரு மலையை எதிர்கொண்டு நீங்கள் நினைக்கலாம், அந்த மலையை பார்க்காதீர்கள். உங்களுக்கும் அந்த மலைக்கும் இடையில் தேவனை நிறுத்துங்கள். அது சோதனையாகவோ பாவமாகவோ உங்கள் வாழ்க்கையில் வேற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுதான் கிறிஸ்தவனை கிறிஸ்தவனாக ஆக்குகிறது. பலவீனமான நம்பிக்கை பிரச்சனைகள் பேரழிவுகள் வரும்போது இன்னும் பலவீனம் அடைகிறது. வலுவான நம்பிக்கை இன்னும் அதிகமாக பலப்படுத்தப்படுகிறது. விக்டர் பிராங்கல் கூறினார், அல்லது வேறு யாரோ இதை கூறினார், விசுவாசம் கண்ணுக்கு தெரியாததை காண்கிறது, நம்ப முடியாததை நம்புகிறது. ஒரு குழுவினர் சொல்கிறார்கள் நம்மால் முடியும், இன்னொரு குழுவினர் நம்மால் முடியாது என்கிறார்கள். அத்தியாயம் 13:32 இந்த அத்தியாயத்தை வாசித்து முடிப்போம். நாங்கள் போய் அந்த 10 உளவாளிகள், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள் என்று சொன்னார்கள். ஒரே விஷயத்தை பார்த்து வெவ்வேறு முடிவுகளுக்கு வருகிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் ஒரே காரியத்தை தான் பார்க்கிறார்கள். ஒரு குழு சொல்கிறது, உண்மையில் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது இனிமையான ஒரு தேசம், இதோ அதன் கனிகளை புசியுங்கள் என்கிறது. மற்றொரு குழு அது நம்மை அழித்து போட்டுவிடும் என்கிறது. எது உண்மை? சிறை கம்பிகள் வழியாக 2 பேர் வெளியே பார்த்தார்கள். ஒருவர் அதில் மண்ணை பார்த்தார், மற்றொருவர் நட்சத்திரங்களை பார்த்தார். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. ஒரு கிறிஸ்தவ பெண்ணுடன் பணிபுரிந்த நபரை பற்றி கேள்விப்பட்டேன். அவள் எப்போதும் நேர்மறையாக இருந்தால், அவர் எதிர்மறையாக இருந்தார். அவர் நாத்திகர். அவள் கிறிஸ்தவளாகவும் விசுவாசியாகவும் இருந்தால், எப்போதும் நேர்மறையாக இருந்தால், என்ன நடந்தாலும் எப்போதும் அதை திருப்பி நேர்மறையான ஒன்றை சொல்வாள். இது அவரை எரிச்சல் அடையச் செய்தது. அவர் தான் பகிர்ந்து கொள்ளும் கெட்ட செய்திகளிலும் அரசாங்கத்தை விமர்சிப்பதிலும் செய்கின்ற வேலையை குறை சொல்வதிலும் தன்னோடு இணைய வேண்டும் என்று முயற்சி செய்தார். அதில் அவள் உடன்பட வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் அவள் எப்பொழுதும் நேர்மறையாக பேசுவதால் அது அவரை இன்னும் கஷ்டப்படுத்தியது. அவர் நினைத்தார், நான் அவளை மடக்கப் போகிறேன், அவள் ஒரு கிறிஸ்தவள் என்று எண்ணினார். ஒரு நாள் அவளிடம் சென்றார். பழைய பிசாசை பற்றி என்ன நினைக்கிறாய்? அவளோ நிச்சயமாக பிஸியாக இருக்கிறாள் இல்லையா என்றாள். எப்போதும் நேர்மறையான ஒன்றை சொல்லிவிடுவாள். இந்த ஒற்றர்களில் 10 பேருக்கு அவர்கள் சொல்வதற்கு நன்றாக எதையும் நினைக்க முடியவில்லை. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் அவர்களுக்கு முன்பாக வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்றார்கள். அத்தியாயம் 14:1. அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். அவர்கள் தங்கள் தலைவர்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். ஆரோனுக்கு எதிராக புகார் செய்தனர். எகிப்து தேசத்திலே செத்துப் போனோமானால் நலமாயிருக்கும் என்று சொன்னார்கள். நீங்கள் இதை பற்றி ஜெபிக்கிறீர்கள் என்பதில் மிகவும் கவனமாக இருங்கள். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொள்ளையாகும் படிக்கும். கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் என்றார்கள். வேறு தலைவரை தேர்ந்தெடுத்து எகிப்து திரும்புவோம். சத்தியத்தை போதிக்கும் ஒருவரை அவர்கள் விரும்பவில்லை. கேட்க விரும்புவதை சொல்லும் ஒன்றை தேர்ந்தெடுப்போம் என்றார்கள். அப்போது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் என்று கூறினர். இது ஒரு நல்ல தேசம் என்று மாத்திரம் சொல்லவில்லை, அவர் சொன்னார், இது மகா நல்ல தேசம் என்றார். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் மற்றவர்களோ அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் என்றார்கள். குடிமக்களை விழுங்கும் தேசம் என்றால் எதிரிகள் அந்த தேசத்தில் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள்? கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் விலகிப் போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். இதனால் தான் காலேபு யோசுவா ஒரு நல்ல முடிவை பார்க்கிறார்கள். மற்றவர்கள் தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்திற்குள் கொண்டு வர மாட்டார் என்று குறை கூறிக்கொண்டு இருந்தார்கள். கூடாரத்தின் மேல் ஷெகினா மகிமையை அவர்கள் காண முடிந்தது தெரியுமா? ஆனாலும் அவர்கள் தேவ பிரசன்னத்தை நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள். பிசாசு சொல்வதை 5 நிமிடங்கள் கேட்டால் போதும், எல்லாம் மாறிவிடும் என்று நம்புகிறேன். நீங்கள் 50 வருடங்கள் அற்புதங்களை பெற்றிருக்கலாம். பிசாசு சொல்வதை கேட்ட 5 நிமிடங்களில் அந்த அற்புதங்களை மறந்து விடுவீர்கள். தேவன் தங்களை காப்பாற்றுவார் என்று நம்பியவர்கள் காப்பாற்றப்பட்டனர். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்வோம் என்று நம்பியவர்கள் அந்த தேசத்திற்குள் பிரவேசித்தார்கள். யோசுவா மற்றும் காலேபு எல்லோரையும் விட புத்திசாலிகள் என்று நான் சொல்லவில்லை.
அவர்களுக்கு பெரிய உடலமைப்பு இருந்தது என்று சொல்லவில்லை, ஆனால் மற்றவர்களை விட அவர்களுக்கு அதிக இச்சை அடக்கம் இருந்தது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது. அவர்களின் நம்பிக்கை தேவன் அவர்களுக்காக செய்வார். அதன்படியே தேவன் அவர்களுக்கு செய்தார். நீங்கள் நேர்மறையான நபர்களுடன் ஐக்கியம் கொள்ளுகிறீர்களா? ஞானவான்களோடு நடப்பவன் ஞானியாயிருப்பான். குறை கூறுபவனுடன் இருப்பவன் குறை கூறிக்கொண்டே இருப்பான். நம் அனைவருக்கும் நண்பர்கள் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் பிரச்சனையை சொல்லி நம்முடைய செவிகளை வணங்கச் செய்ய முயற்சிப்பார்கள். நீங்கள் அவர்களுடன் பிரார்த்தனை செய்யலாம். ஒருவரை ஒருவர் ஊக்குவிக்க வேண்டும். நாம் விசுவாசத்தோடு பிறரை உற்சாகப்படுத்தும் மக்களாக இருக்க முயற்சிக்க வேண்டும். வெற்றியை நம்பும் மக்களாகவும் தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கும் மக்களாகவும் இருக்க வேண்டும். தேவன் நம் பாவத்தை மன்னிப்பார். தேவனுடைய கிருபைக்காக நான் நன்றி கூறுகிறேன். ஆனால் நாம் எப்போதும் சிலுவையில் இயேசுவின் மீது கவனம் செலுத்தி இயேசு உயிர்த்தெழுந்ததில் கவனம் செலுத்தவில்லை என்றால், அவர் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர முடியும் என்று நம்பவில்லை என்றால், மன்னிப்பை பெற்றதோடு நிறுத்திவிடுவோம். வெற்றி பெறுவதை பற்றி நினைக்க மாட்டோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று விசுவாசிக்கும் மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார். எல்லாம் புதிதாயின. நான் ஒரு புது சிருஷ்டி, மறுபடியும் பிறந்திருக்கிறேன். இது புது பிறப்பு. இதுதான் நற்செய்தியின் வல்லமை. ஆமென். உங்கள் கூட்டம் ஒன்றாக கூடி வர முடியும். இனி வலி இல்லை, இனி காவல் நிலையம் இல்லை, இனி நோயும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. மேலும் அன்பான நண்பர்களே, நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை. அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்துப் போயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு, என் சகோதரா, எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். உங்கள் வீட்டின் வசதியிலிருந்து நீங்கள் படிக்கக்கூடிய வகையில் இலவச வேதாகம பள்ளியை ஆச்சரியமூட்டும் உண்மைகள் உங்களுக்கு வழங்குகிறது என்று தெரியுமா? தேவனின் வார்த்தையை குறித்து உங்கள் ஆய்வில் உங்களுக்கு உதவ 27 அழகாக விளக்கப்பட்ட பாடங்கள் ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. இந்த இலவச வேதாகம படிப்பு பாடநெறிக்கு இன்றை பதிவு செய்ய biblestudy.aftv.in என்ற இணையதளத்தை காணுங்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்யும். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.